Hello all, this is Ranchana. Welcome back to my channel. Hi Sollu Shabika. Hello. Okay, இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் டே ஆஃப் 4th இயர். ரொம்ப ஜாலியாக இருக்குது. இன்றைக்கி தான் எங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம், லாஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் முடிய போகுது எக்ஸாமு. சரி, நாளான்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன். நாளான்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன். நான் வேறு சர்ப்ரைஸாக போகிறேன் எங்கள் வீட்டுக்கு. அடுத்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஆக்சுவலி இந்த வீடியோவே நான் ஊருக்கு போயிட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நான் கண்டிப்பாக ஊருக்கு ரீச் ஆகிட்ட பிறகு தான் இந்த வீடியோவே 2 days கழிச்சு தான் 2 days கழிச்சுதுன்னா அதுக்கப்புறம் தான் எல்லா vlogமே நான் போடுவேன். அவள் ஃபோன் வருதுன்னு போயிட்டா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டேட்டு 25th இன்றைக்கி ஃப்ரைடே, சாரி 23rd ஃப்ரைடே. 25th நான் கிளம்புறதுல இருக்கிறேன்னா அதனால் அந்த டேட் சொல்லிட்டேன். 23rd ஃப்ரைடே. வீடியோ மேபி 27, 28 அந்த டைம் வரும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் எக்ஸாம் லாஸ்ட்டுன்றதுனால ஒரு வீடியோ எடுக்கலாம், vlog எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக எப்படி போகிறது, எக்ஸாம் முடிச்சுட்டு வேறு எங்களுக்கு நான் போயிட்டு பர்ச்சேஸ்லாம் பண்ணணும், திங்ஸை கொஞ்சம் தான் பண்ணணும். ஸோ அதெல்லாமே ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் எங்களுக்கு எக்ஸாம் நடக்கிற பில்டிங். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளில நின்றுருக்காங்க. One hour later. And guys, finally எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அஃபிஷியலி 4th இயர் முடிச்சிட்டோம். ஸோ ஆஸ் யூ ஆல் நோ எங்களுக்கு வந்து எம்சிக்யூ தான். இந்தியாவில் மட்டும்தான் ரிட்டன் டெஸ்ட். இந்தியாவை தாண்டி மற்ற வெளில வந்தால் எனக்கு தெரிஞ்ச எல்லா பக்கமும் எம்சிக்யூஸ் தான் நினைக்கிறேன் செமஸ்டர். ஸோ எங்களுக்கும் செமஸ்டர் வந்து எம்சிக்யூஸ் தான். ஒரு நைட்டு ஃபுல்லாக படிப்போம், ஒரு நைட்டு 2 நைட்டு ஃபுல்லாக படிப்போம். நான்லாம் பார்த்திங்கன்னா நைட்டு தூங்கினதே 5 மணிக்கு தான் தூங்கினேன். விடிய காலையில் 5 மணிக்கு தூங்கினேன், 8 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். எக்ஸாம்னால எனக்கு இப்படி ஒரு சில டைம்னா தூங்க கூட மாட்டேன். அப்படியே ஒரே ஸ்ட்ரெச்சாக படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்கிடுவேன். ஸோ அந்த மாதிரிலாமா இருக்கும். அஃபிஷியலி வந்து 4th இயர் முடிச்சாச்சு. இன்னொரு ஒரு வருஷம் நல்லபடியாக போகுங்கன்னு நினைக்கிறேன் நான். அண்ட் ரொம்ப ஜாலியாக இருக்குது. எப்போ நம்ம சூப்பர் சீனியர் ஆக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க. முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு சொல்லலாம் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. வீட்டுக்கு போகிறதுக்காக ஒரு சில திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. நல்லா க்ளோபஸ் போனோம். அதுக்கு முன்னாடி வந்து அபி வந்து எனக்கு போபா வாங்கி தரேன்னு சொல்லி இருந்துச்சு. நான் வந்து ஒரு போபா அடிக்ட்டுங்க. என் வீடியோஸ் பார்த்துருந்தா கூட தெரியும். ஒரு 2-3 வீடியோ அதை பற்றி தான் நான் போட்டிருப்பேன். சரியான போபா அடிக்ட்டு. என்னை வந்து நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணுன்னா எதுவும் கொடுக்க வேணாம், ஜஸ்ட் ஒரு போபா வாங்கி கொடுத்தாலே போதும். என் மேலே ஏதோ உங்கள் மேலெலாம் எனக்கு ஏதாச்சும் கோவம் இருந்ததுன்னா கன்வின்ஸ் ஆயிடுவேன். அந்த மாதிரி ஒரு ஆள் நான். அண்ட் அபிக்கு வந்து அவள் எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே அது என் ஃபோனில் தான். நான் தான் ஸ்டார்டிங்லேருந்து ஃபோன் கொடுத்துட்டே இருப்பேன்னா அதனால் வந்து அது ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட்ரியாக எனக்கு போபா வாங்கி தரேன்னு சொன்னால் சரி போயிட்டு போபா குடிச்சிட்டு அப்புறம் க்ளோபஸ் போயிட்டு கொஞ்சமாக பர்ச்சேஸ் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி நைட்டு பேக் பண்ணணும். இன்றைக்கி நைட்டு நாளைக்கு பேக் பண்ணால் மட்டும்தான் சண்டே என்னால் கிளம்ப முடியும். ஆனால் அவ்வளோ இருக்குது பேக் பண்ணுறதுக்கு. அதையுமே நான் வீடியோவில் எல்லாமே நான் அட்டாச் பண்ணுறேன். லைனாக நம்ம எல்லோரும் பார்க்கலாம். அண்ட் வாங்க அடுத்து பார்க்கலாம். அண்ட் எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் எப்போவுமே குரூப் ஃபோட்டோ எடுப்போம். ஆக்சுவலி எனக்கு வந்து நான் தெரிஞ்சு எனக்கு இந்த குரூப்பில் நாங்கள் வந்தது பிளஸ்டுன்னு தான் நினைக்கிறேன். சீரியஸாக நாங்கள் பாதி காஷ்மீரி, பாதி சவுத் இண்டியன்ஸு, அதுக்கப்புறம் ஒரு பாகிஸ்தானி, நாங்கள் அப்படி மிங்கிளாக தான் இருக்கோம். எங்கள் குரூப் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட் இயர்லேருந்து இப்போ வரைக்குமே நாங்கள் வந்து ஒவ்வொரு எக்ஸாம் முடியும் பொழுதெல்லாம் வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுப்போம், குரூப் ஃபோட்டோ. ஸோ அதெல்லாம் தான் இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் போபா சாப்பிட கிளம்பிட்டோம். அண்ட் போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரோஸ் செடி. சம்மர் வந்தாலும் இது பார்க்கவே கொஞ்சம் அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம ஊர் மாதிரி இருக்காது. இங்கே ரோட் சைடுலேயே இங்கே ரோஸ் செடி தான் வைப்பாங்க. யாருமே எடுத்துக்கூட அதை பறித்து வைக்க மாட்டாங்க. பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்கும். போபா கடைக்கு வந்துட்டோம். ஃபேவரட் போபா ஷாப் எங்களுக்கு. அபி எனக்கு போபா வாங்கி தர போகிற, ஜாலியாக இருக்கா? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எங்களுக்கு வந்து போபா இல்லை அந்த கடையில் போபா இருக்குது. நாங்கள் வந்தது அந்த டோப்பியோக்காக மட்டும்தான். ஏன்னா சாப்பிடும்போது ஏதோ ஒரு ஜவ்வரிசி மென்று சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் அது மட்டும் இல்லைன்ட்டாங்க. அது பற்றி ஜூஸ் பால்ஸ் போடலாம் சொன்னாங்க. ஆனால் வந்து இவ்வளோ தூரம் நாங்கள் வந்ததே அதுக்காக தான். அது இல்லாத வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வேறு கடைக்கு போய்கிட்டு பக்கத்து கடைக்கு போயிட்டுருக்கோம். அந்த கடையில் இருக்கும்னு நினைக்கிறோம். அந்த கடையில் ஆக்சுவலாக போகும்போது யாருமே இல்லாமல் தான் இருந்தாங்க. இருக்கும்னு நினைக்கிறோம்.
இதுதான் நாங்கள் செகண்டாக வந்திருக்க போபா கடை, பேபார். தேங்க்யூ அபி போபாக்கு. போடுவேன். இல்லை அபி, எனக்காக ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கி கொடுத்துருக்கா, 250. தேங்க்யூ. ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட வீடியோஸ் எல்லாம் நிருவோட ஃபோன்னால தான் வருது. அதுக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மி ஆக்சுவலி. தேங்க்யூ. சரி, இன்னொரு பாப்பா வாங்கி தெரியா? முடியாது. அண்ட் போபா பிளேஸே பஜார் கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் யோசிச்சு இதுக்கப்புறம் குளோபஸ் போயிட்டு வாங்கிட்டு வரணும்னா லேட் ஆயிரும். ஸோ பஜார்லேயே பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் பஜார்க்கே நடந்து போயிட்டு இருந்தோம். இது போகிற வழியில் தான் இந்த பார்க். ஆக்சுவலி இந்த பார்க்கோட வீடியோ கூட நான் ஒரு 6 months முன்னாடி போட்டிருப்பேன். லைக் என்னோட ஜூனியர்ஸை நான் கூட்டிகிட்டு வரும்போது அவங்கள கூப்பிட்டு வந்திருப்பேன் இந்த பார்க்குக்கு. சம்மரில் ரொம்ப நல்லாயிருக்கும். வின்டரை விட சம்மர்லலாம் எல்லா ரைட்ஸுமே ஓப்பன் ஆகிருக்கும். அண்ட் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் டைம் இல்லாத ஒரே காரணத்தினால் எல்லோரும் பர்ச்சேஸோடு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இயர் வரும்பொழுது கண்டிப்பாக சம்மரில் ஒருக்கா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கோம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அவங்க தனியாக ஒரு பக்கம் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் தனியாக வந்துட்டேன். எனக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. பட் அவங்க நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ நான் இதுக்கப்புறம் தான் போயிட்டு ட்ரெஸ்ஸில் அரேஞ்ச் பண்ணணும். டைம் வேறு இல்லை. அதனால் நீங்கள் தனியாக பண்ணுங்கள், நான் தனியாக பண்ணிக்கிறேன், பண்ணிட்டு நான் ஹாஸ்டல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். 3 hours later. அண்ட் ஃபைனலி கைஸ் ஹாஸ்டல் வந்தாச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதுக்கப்புறம் தான் வருவாங்க. ஏன்னா அவங்க நான் சொன்னால நிறைய பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு அந்தளவுக்கு இந்த தாட்டி பர்ச்சேஸ் எல்லாம் கொஞ்சம் மினிமல் பர்ச்சேஸ் தான். அதனால் வந்து கொஞ்சம் சாக்லேட்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் வாங்கினேன். கொஞ்சோண்டு சாக்லேட்ஸும் அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து இன்னொரு ஸ்பெஷலான பொருள் ஒன்று வச்சுருக்கேன். அது நான் காமிக்கிறேன். என்னென்னா வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஒன்று ஆசைங்க. ரொம்ப நாளாகவே நான் வந்து கொஞ்சம் சேவ் பண்ணுற பர்சன். ஒரு சில டைம், ரொம்ப நல்ல ஒரு சில டைம் வந்து நான் ரொம்ப சேவ் பண்ணுற பர்சன். ஒரு சில டைம் வந்து நல்லா அந்த இதுக்கெல்லாம் வந்து பார்த்தா நான் சாப்பாட்டுக்குலாம் கணக்கே பார்க்காம செலவு பண்ணுறாள். சரி, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நான் இந்த மணி சேவிங் பாக்ஸ் மாதிரி ஒன்று போயிட்டு இருந்துச்சு இல்லையா? ஸோ அது வந்து எனக்கு ஆன்லைன்லலாம் பார்க்கும்பொழுது, இல்லை நான் இங்கே போகிற கடைக்கெலாம் பார்க்கும்பொழுது எனக்கு வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. ஒன்று நான் போகும்போது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. அப்படி இல்லைன்னா வந்து எனக்கு நான் வந்து ஒரு 3 lakhs எஸ்பெஷலி நான் கேட்டுட்டு இருந்தேன். அந்த 3 lakhs அமௌண்ட் சேவ் பண்ணுற மாதிரி இருக்காது. அப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், எனக்கு எப்படியாச்சும் இதை வாங்கிடணும்னு சொல்லிட்டு. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் பர்த்டே அப்போ ஏதாச்சும் அவங்க பண்ணுவாங்க. இந்த வாட்டி பர்த்டேக்கு ஊரில் இருந்துன்றதுனால அவங்க எதுவும் பண்ணலை. இந்த வாட்டி நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க கிட்ட சொல்லிட்டு, அப்படி எனக்கு கிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா எனக்கு மணி சேவிங் பாக்ஸ் எனக்கு வாங்கி கொடுங்க, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபைனலி அவங்க எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்தீங்களா, ஸ்னோ இருக்க மாதிரி. அந்த பின்னாடி நல்லா இருக்குல்ல, கியூட்டா. அதுவும் அதே 3 lakhs. அண்ட் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இதை பார்த்தோன்னையும். அண்ட் ஐ திங்க் இல்லை நான் மணி சேவ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். மேபி ஒரு 4 years ஆயிரும் இதை முடிக்கிறதுக்கு. அண்ட் ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ யூ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய வேலையே இருக்குது. நான் இப்போ தான் என் ரூம் அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அரேஞ்ச் பண்ண பிறகு நான் லக்கேஜ்லாம் வெயிட் பார்க்கணும். வெயிட் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு வேறு எதை எடுத்து வைக்கிறது, எதை விட்டு போகிறதுனே தெரியாது. இதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்ட்ரகிளே இருக்குது. ஓகே, ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ. சி யூ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ. பை.